பாக்குறவங்க எல்லாம் கேட்பாங்க, எப்படி உங்க ஃபேஸ் மட்டும் பிரைட்டாவே இருக்குன்னு. சிம்பிள், நான் ஃபேஸ்க்கு சோப்புக்கு பதிலா யூஎஸ் ஸ்கின் வைட்னிங் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்றேன். யூஎஸ் ஸ்கின் வைட்னிங் ஃபேஸ் வாஷ். வார்த்தை ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க, இந்தியாவின் குரலாய் மாறுங்க. தன்னுடைய 22வது வருஷ ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணக்கூடிய நம்ம ஆக்டர் மாதவனும் அவங்களோட வைஃபான சரிதாவும் அவங்களுடைய ஹார்ட்ஃபுல் விஷஸ அவங்க சோஷியல் மீடியா பேஜ் மூலமா தெரிவிச்சிருக்காங்க. இதுல நம்மளுடைய மேடி அவங்க வைஃப்க்கு எப்படி விஷ் பண்ணிருக்காரு தெரியுமா? இந்த ஒரு அழகான செல்ஃபி போட்டோவை ஷேர் பண்ணி, இத்தனை வருஷமும் உன்னுடைய அன்பால என்னை பிரமிக்க வச்சிருக்க, ஹாப்பி ஆனிவர்சரி பொண்டாட்டி, டு மெனி மெனி மோர் அஹெட் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிருக்காரு. இதுக்கு அவங்க வைஃபான சரிதா அவங்க மேரேஜ் அப்போ எடுக்கப்பட்ட இந்த ஒரு பிக்சரை ஷேர் பண்ணி, நமக்கு மேரேஜ் ஆகி 22 வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தைய நீ அடிக்கடி வெளியில கொண்டுட்டு வந்துட்டு தான் இருக்க, ஹாப்பி ஆனிவர்சரி ஹனி, லவ் யூ லாட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க விஷ் பண்ணிருக்காங்க. இந்த பியூட்டிஃபுல் கப்பிள்ஸ்க்கு நம்ம இந்தியா கிளிட் சார்பான ஆனிவர்சரி விஷஸை தெரிவிச்சுக்கலாம். அண்ட் ரீசெண்டா மாறா அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்தாரு நம்ம மாதவன். அடுத்ததா லிங்குசாமியோட டைரக்ஷன்ல, அதுவும் ஒரு தெலுங்கு படத்துல வில்லனா ஆக்ட் பண்ண போறதா சில விஷயங்கள் வெளியாயிருக்கு. தமிழ்ல ஆனந்தம், ரன், பையா, சண்டைக்கோழி இப்படி பல ஹிட் படங்களை கொடுத்திருக்கக்கூடிய லிங்குசாமி முதல் முறையா தெலுங்கு படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. பிரபல தெலுங்கு நடிகரான ராம் பொத்தினேனி நடிக்கக்கூடிய ஒரு படத்தை இவர் டைரக்ட் பண்றாரு. இந்த படம் ஒரே நேரத்துல தமிழ் அண்ட் தெலுங்கு 2 மொழியிலையும் உருவாகுதா. இந்த படத்துல ராம் பொத்தினேனிக்கு ஜோடியா ஆக்ட்ரஸான கீர்த்தி ஷெட்டி நடிக்கிறாங்க. தேவிஸ்ரீ பிரசாத் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரா. அதிரடியான ஆக்ஷன் படமா உருவாக போற இந்த படத்துல வில்லன் கதாபாத்திரத்தை ரொம்பவே வலுவா உருவாக்கியிருக்காரா லிங்குசாமி. அந்த கதாபாத்திரத்துக்கு மாதவன் தான் பொருந்துவாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா சில பேச்சுகள் அடிப்படுது. ஏற்கனவே லிங்குசாமியோட டைரக்ஷன்ல ரன், வேட்டை இப்படி சில படங்கள்ல நடிச்சிருக்கிறதுனால நட்பு ரீதியா மாதவன் இதுக்கு ஓகே சொல்றதுக்கான வாய்ப்புகள் ஏக்கச்சக்கமா இருக்கு. ஹலோ, ஹாய், நமஸ்கார், வணக்கம். I hope all of you all are doing what it takes to be safe and taking all the precautions that you need to take at a time like this. At a time like this, which is going to be a unique, historic phase in all our lives. One thing is for sure, the world would have completely changed when we emerge on the other side from this. And we need to prepare for that. There is lots of information coming in from the social media, from messages on WhatsApp, from friends, from relatives, from concerned people. A lot of things that we need to be concerned about. A lot of things that are rumors and a lot of blessings and prayers. It's but obvious that all of us are going to be overwhelmed with all this information. And that's also happening to a certain extent. So let's just clear our heads and look at certain facts. There is a virus. The world is reeling under the effects of this virus. It started from China. It's anybody's guess how well China is doing today, or how many actual cases are there in the world, and how many of them continue to be infected and unknown, and how many of them will perish from that infection. But these are facts that we know. We also know that there are a number of people who are going beyond their call of duty to keep us all safe. This also is a fact. Doctors, nurses, medical practitioners, the municipality, the police, the army, the people who are your daily wage earners, the bus drivers, the tram and the train drivers and maintenance crew, people who have no need to be heroes are going to be unsung heroes, but they continue to do their jobs as best as they can, taking a lot of risk. Today is a day you might want to appreciate that. Of course, it goes without saying that we need to do our bit as well by staying at home. And one look outside the window, if you're in India today, will tell you how everybody is adhering to what our Honorable Prime Minister has requested all of us to do. There will be people who will make fun of us, who will make a joke of all the precautions that is being taken and being advised by the government and our Prime Minister. But we can do very little about people like them. We just hope that they are safe as well, despite the misinformation they are spreading. But the truth of the matter is, this virus cannot spread unless people choose to spread it. And today, by staying indoors, by not traveling in public transport, by not coming in contact with metals and pens and lifts and car steering wheels and glasses and all surfaces that this virus is capable of surviving in for more than 14 hours, for I believe 12 hours, we're actually breaking the chain.
So all those of you who expect that tomorrow there will be a miracle, everything will be solved, and the number of cases will dramatically come down, you know you're wrong. The cases will go up because people have been infected in the last 10 days and people with symptoms will start cropping up. So maybe this 300 number that we are in approximately today will become 600 or 900 or even 1,000. But what jump it requires to go from 1,000 to 3,000, maybe that is what we'll stop by isolating ourselves completely today. This self-imposed curfew is hailed by all known medical professionals around the world as an important step, and it's fantastic to see the whole country adhere by it. Well done. We truly deserve a pat on the back. Most importantly, we as a nation are being observed by the world over. Like I said in the beginning of this video, the world would have completely changed when we emerge on the other side of it. But people are waiting to see what we as a nation are collectively capable of doing. Maybe, as some critics say, this one day of self-quarantine or clapping for our heroes in the evening today may not change much of a stuff. But if we do it, then we can show this world what 1.3 billion minds, when thinking alike, is capable of doing. We need to show the world that India is capable of making a dramatic change collectively. Maybe that will usher in a great future for all of us when we get over this. So for that very reason, in our own special way, let's thank the people tonight like our Prime Minister has asked us to do. Let's make that difference. Let's show the world India is capable of collectively thinking, and who knows, maybe we will provide the much needed treatment and course of action for the world against this virus. Please be safe, stay healthy, and be appreciative. Jai Hind. பாக்குறவங்க எல்லாம் கேட்பாங்க எப்படி உங்க ஃபேஸ் மட்டும் பிரைட்டாவே இருக்குன்னு. சிம்பிள், நான் ஃபேஸ்க்கு சோப்புக்கு பதிலா யூஎஸ் ஸ்கின் வைட்னிங் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்றேன். US Skin Whitening Face Wash. வார்த்தை ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க, இந்தியாவின் குரலாய் மாறுங்க.